இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இப்போ கொஞ்சம் ஒர்க் பிஸினால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் எப்படியாவது பண்றேன். அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் வெளியூர்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அங்க மொபைல் டவர் கிடைக்கிறதுல பிஎஸ்என்எல் மாத்தினதுலேருந்து நெட் டவர் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒர்க் டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நான் வீடியோ போடுறேன். நிறைய வித்தியாசமான கேஜெட்ஸ், அதாவது இப்போ அது எக்ஸிஸ்டிங்ல இல்லை, முன்னாடி இருந்தது. 1800கள்ல இருந்தது. வித்தியாசமான கண்டுபிடிப்புகள்னா அந்த அளவுக்கான கண்டுபிடிப்பு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், மோனோ ரயில்ன்ட்டு, அதாவது கைரோ ரயில். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். கூகுள் நிறுவனம் வந்து ஒரு பைக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டாண்டே கிடையாது அதுக்கு, அது 2 வீல்ல நிற்கும், அது அப்படியே போகும் அப்படின்லாம் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இது 1800கள்ல அந்த மோனோ ரயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீல் வந்து ஒரு 4-5 வீல் தான், வருஷம் ஒரே லைன் வீல், தண்டவாளம் வந்து ஒரே தண்டவாளம், அதுல போகுது. இது கைரோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜில இயக்குறாங்க அந்த ரயில. அது வீடியோ லிங்க் இருக்கான்னு பார்த்துட்டு போடுறேன், பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம். கிளீன் பண்ணி பேட்டரி போட்டு பார்க்கலாம். சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த WD-40 அப்படிங்கிற இதை வாங்கிட்டு வந்தேன். கிளீன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீலமேகம். ஹாய் நீலமேகம், எப்படி இருக்கீங்க? நீலமேகத்துக்கே துரு பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா. பாருங்க, ஏகப்பட்ட துரு. இவனுக்கு கொஞ்சம் அடிச்சு விடும். ஸோ ஓப்பன் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரூம் வேற இந்த கேஜெட்ஸ் எல்லாம் வச்சு வச்சு கசன்னு கிடக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணணும். எப்போ கிளீன் பண்றதுன்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் இங்க ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. ஓகே, சின்ன ஸ்ட்ரா. ஓகே, இப்போ இது ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து இந்த ஸ்ட்ராவை உள்ள போட்டு தெரியாம இந்த பக்கம் வச்சுட்டு அமுத்திட்டேன் இதை. ஓகே, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். இப்போ அதை அடிக்க போறோம். துரு போகுதா அப்படின்னு பார்த்துக்கோம். இது என்ன பண்ணும், எதுவும் ப்ரஷ் யூஸ் போடணுமா? இதுல எதுவும் யூசேஜ் எப்படி போட்டிருக்கான்னு பார்க்கலாம். டைரக்ஷன் ஃபார் யூஸ்: ஷேக் த கேன் வெல், saturate area to be treated and allowed to soak for best production. Do not wipe off. Extremely flammable aerosol, pressurized container, may burst if heated. Okay, may be fatal if swallowed, enter airways because. ஓகே, இதை வந்து நல்லா குழுக்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்வைப் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ என்னன்னு தெரியல. சரி, அடிச்சு விடுவோம். இதுலயும் போட்டுருவோம். அதில் போட்டு அதான் நான் பார்த்தேன், இந்த பக்கம் இருக்கு, நம்ம அடிச்சது இந்த பக்கம் இருக்கு, துரு பிடிச்சது. டக்குன்னு பார்த்தேன்னா இன்னொரு பக்கம் நல்லா இருக்கு, ஏதோ பளபளன்னு இருக்கு. இந்த இது பாத்தீங்களா, இது பளபளன்னு இருக்கு. பார்த்ததும் அதுக்குள்ள வெள்ளையாயிடுச்சா அப்படின்னு பார்த்தேன். ஆனா கடைசியில் அது வேற. கடைசியில் வேற இல்லை, ஆரம்பத்துலேருந்தே வேற தான். ஸோ இதில் இன்னொரு டைம் அடிப்போம். அடிச்சுட்டு இதை சும்மா அப்படி போட்டுரும், கொஞ்ச நேரம் ஊற விடும். எங்கேயும் அப்படியே அடிச்சுட்டு விட்டுறலாம். அண்ட் இதுலேயும் பார்க்கலாம், இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் இந்த டிசி போடுற அந்த பின்னு போடுற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. வரேவா, ஆஹா, உள்ள அப்படியே கொப்பளிக்குது. அது இதனால தான் இருக்கு. இதையும் உள்ள போடுவோம். அண்ட் வேற ஏதாவது, இந்த இடத்துல வந்து ஆண்டனா இருந்திருக்கணும், பட் ஆண்டனா இல்லை.
ஸோ ஆண்டனா மேபி உடஞ்சிருக்கலாம். அண்ட் இதை எப்படி வச்சுக்கோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டிவைஸ் காட்டணும்னு நினைச்சேன். என்னன்னா வாக்மேன். வாக்மேன் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வாக்மேன் காமிச்சிடுறேன். சோனி வாக்மேன் 1960, 70, 80 இந்த டைம்லலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல அவாலுவேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 90s இந்தியாவில் வந்தது வாக்மேன். கேசட் போடுறது. இதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பேட்டரி யூஸ் பண்றது. 4 பேட்டரி. இப்போ வந்து நம்ம இது 4 பேட்டரி இல்லை, 2 பேட்டரி தான். 2 பேட்டரி ஏஏ பேட்டரி யூஸ் பண்றது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிளே பட்டன் இருக்கு. ஃபார்வர்டு, இப்போ நம்ம இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றோம் இல்லையா, பாட்டை கொஞ்சம் ஓட்டி விடணும், அடுத்த பாட்டு ஓடணும்னா இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரீவைண்ட் பண்றது ரீவைண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு பட்டனும் இருக்கு. அண்ட் இது வந்து ரெக்கார்ட், ஏதாவது நம்ம இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், வாய்ஸ் ரெக்கார்டர்லாம் இருக்கு. முன்னாடி இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர்ல வாக்மேன்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு படம் கூட முக்கியமான சீன் இந்த வாக்மேனை வச்சு வரும். அது என்னன்னா அந்த பார்த்திபனுடைய படம். பார்த்திபன், ரஞ்சித் வந்து வில்லனா இருப்பா. அப்படி அந்த படம், அதுல வந்து ஒரு சீன் வரும். இதுல பாஸ் பண்ணணும்னா சப்போஸ் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க சோனில பாஸ் பண்றதுக்கு. சில இதுல வந்து இந்த பிளே பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல பாஸ் பட்டன் வந்து அமுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கேசட் போடுறதுக்கு இந்த சைடில் கிளிப் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் கேசட் இப்படி போடணும். நம்ம டைரெக்டாக இப்படி போட முடியாது. இந்த கிளிப்பில் இப்படி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணோம்னா பாட்டு வந்து இந்த சின்ன ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பாட்டு கேட்கும், நல்லா கேட்கும். பட் இது ரொம்ப ஓல்டு. கேசட் போட்டு கேட்டு பார்க்கலாம், பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும். அண்ட் இதுலேருந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இயர்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு இப்போ ஹெட்ஃபோன் இருக்கு, பட் யூஎஸ்பி ஜாக்ல தான் இருக்கு, 3 பின் ஜாக்ல இல்லை, யூஎஸ்பி போர்ட் அதில் தான் இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க, மைக்கும் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். மைக், ஒயர்டு மைக் இருக்கு இல்லையா, அது போட்டு நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னா இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட் பட்டன், இந்த ரெகுலர் பட்டன் அமுத்திட்டு நார்மலாக இதில் இப்படி பேசி ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுலேயே மைக் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மைக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம மைக்கு தனியாக எக்ஸ்டர்னல் மைக் போட்டும் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது.